வணக்கம் மக்களே. வாரம் எடுக்கப்படும் சர்வேக்கள். எல்லா சர்வேயிலும் நடிகர் விஜய்க்கு 100 தொகுதிகள் கிடைக்குதா? என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? கரூர் சம்பவத்திற்கு பின்னாடியும் விஜய்க்கு ஆதரவு குறையலையே. கவலையில்ல அரசியல் கட்சிகள். இந்த தேர்தல் 2 அல்லது 3 அரசியல் கட்சிகள் காணாமல் போகுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களத்தில் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக பேசப்பட்டு வந்த நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் தற்போது புதிய உச்சத்தை எட்டியுள்ளதுனே சொல்லலாம். அவரது தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டு முதல் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு பின்னாடி தமிழகத்தில் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாகி உள்ளன. குறிப்பாக தமிழகத்தோட பல்வேறு முன்னணி அரசியல் கட்சிகள் மற்றும் தேசிய அளவிலான ஏஜென்சிகள் வாரம் எடுத்து வரும் ரகசிய சர்வேக்களின் முடிவுகள் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் தலைமைகளுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளதாக டெல்லி மற்றும் சென்னை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெயர் குறிப்பிட விரும்பாத முன்னணி அரசியல் ஆய்வாளர்களும் தரும் தகவல்களின்படி திமுக, அதிமுக மற்றும் தவேக ஆகிய கட்சிகள் தனித்தனியே அல்லது நம்பகமான ஏஜென்சிகள் மூலம் எடுத்து வரும் தொடர் சர்வேக்களின் மையம் சாரம் ஒன்றாகவே உள்ளதுன்னு சொல்கிறாங்க. நடிகர் விஜயின் தவேக தனித்து போட்டியிடும் பட்சத்தில் அவர்கள் 100 முதல் 115 தொகுதிகளை பிடிக்கும் வாய்ப்பு இருப்பதாக சர்வேக்கள் தெரிவிக்கின்றன. இது தனி பெரும்பான்மைக்கு மிக அருகில் உள்ளதால் அவரது அரசியல் செல்வாக்கு எதிர்பார்ப்புகளை மீறியுள்ளதை காட்டுகிறது. வாக்காளர்களின் முதல் தேர்வாக தவேகவுக்கு சுமார் 35% முதல் 38% வாக்குகள் வரை கிடைப்பதாக கூறப்படுகிறது. முதல்வர் பதவிக்கு வாக்காளர்கள் விரும்பும் நபராக நடிகர் விஜய் முன்னிலை வகிக்கிறார். விஜய் கட்சி துவங்கியதிலிருந்தே பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு இளம் தலைமையை மக்கள் நாடுவதன் விளைவே இந்த சர்வே முடிவுகள் என்ற அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றன. இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் நடுநிலையாளர்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கான மனநிலையை இந்த சர்வேக்கள் தெளிவாக பிரதிபலிக்கின்றன சொல்லலாம். கரூர் பொதுக்கூட்டத்தில் நடந்த துயரச் சம்பவம் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்கியது. அவரது அரசியல் நகர்வுகள் மீது விமர்சனங்கள் எழுந்தன. மேலும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கடுமையாக பயன்படுத்தினே சொல்லலாம். ஆனால் சர்வே முடிவுகள் இதற்கு நேர் எதிராக உள்ளன. கரூர் விபத்து நடந்த பிறகுமே விஜயும் அவரது கட்சியும் மீது தொடுக்கப்பட்ட அரசியல் தாக்குதல் மற்றும் வழக்குகள் அவரது ஆதரவாளர்களிடம் ஒருவித பரிதாப அலையை உருவாக்கியுள்ளனே சொல்லலாம். இதன் விளைவாக அவர் மீதான எதிர்ப்பை விட ஆதரவு அதிகரித்திருக்கலாம்னே சொல்கிறாங்க. ஆனால் தற்போதைய சர்வேக்கள் காட்டுவது என்னவென்றால் நடிகர் விஜய் இப்போது ஒரு நடிகராகவோ அல்லது புதிய அரசியல்வாதியாகவோ அல்ல, அவர் ஆளும் கட்சிக்கு அச்சுறுத்தல் தரும் ஒரு மாற்று சக்தி என்பது உண்மை என்று சொல்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.